வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை முதல் நாள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அடுத்த வரக்கூடிய 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் 365 நாள், அந்த ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம மிகைப்படுத்தாமல், எதையும் மிகைப்படுத்தாமல் நம்ம இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கடகராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா, சனி 9ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து ஜூன் 1ஆம் தேதி 2026 இருந்து புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலயே பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள உச்ச குருவாக வருகிறார். அது அருமை. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறது மிகவும் அருமை. அதே சமயத்துல இதுவரை கேது 2ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் இருந்து பல பிரச்சனைகளும் சில உடல் உபாதைகள், சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்த ராகு கேதுகள் டிசம்பர் 6, 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு 7ஆம் இடத்துக்கும் கேது ராசிக்குள்ளேயும் போய் குருவால் பார்க்கப்படுகிறார். இதுவும் ஒரு நல்ல மாற்றம். இதுவரை கடகராசிக்காரங்கள் 2023-24 அஷ்டம சனி பாதிக்கப்பட்டு 25ல இருந்து கொஞ்சம் மீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இப்போ அந்த குருவின் பயிற்சி, ராகுகேது பயிற்சி மூலமாக இயல்பான வாழ்க்கைக்குள்ள, பழைய எப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு இயல்பான சோசியல் லைஃப்குள்ள, நட்பு பாராட்டக்கூடிய, அவருடைய யோகங்கள், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் உலகத்துக்கு தெரியற மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட், ப்ரமோஷன், ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக முதல் ஜூன் மாதத்திலிருந்தும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலிருந்தும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டுல வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் உடல் உபாதைகளால் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தவங்க, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமாக சொல்லணும், எங்கப்பா நமக்கு வயிறு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ஆர்த்தோ, கேஸ்ட்ரிக்கு, டயபெட்டிஸு, சர்ஜரி, எல்லா பிரச்சனைகளாலும் கடகராசிக்காரர்கள் சீனியர்ஸ், கொஞ்சம் வயசானவங்க, முதியோர்கள்லாம் அஃபெக்ட் ஆனவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என் நோய் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருது அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன்ல இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா, ராசிக்குள்ள குரு வரும்பொழுது பல பிரச்சனைகள் இதுவரை செலவுகளா போயிட்டு இருந்தது, ஹாஸ்பிட்டல் செலவுகளா போய் கொண்டிருந்து எந்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கலைங்கிற மாதிரி விரயங்கள், அலைச்சல்கள், நோய்வாய்ப்படுதல், தேவையற்ற டிராவலிங் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்ப ராசிக்குள்ள ஜாதகரை வலுப்படுத்துகிறது, தன்மைப்படுத்துகிறது, கிளாரிட்டி கொடுக்குது. அவர் உண்மையான அவரோட ஒரிஜினல் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து, தெளிவை கொடுத்து, கிளாரிட்டியை கொடுத்து ஜாதகரை செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயுமே ஒரு திடம், ஒரு பர்பஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாற்றம் ஜூன் மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல நீங்க மெல்லவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுல இருந்து ஒரு 7-8 மாசம் கழிச்சு வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கிளாரிட்டியும் கொடுக்குது. பட் இருந்தாலும் ராசிக்குள்ள ராகுகேது வரும்பொழுது நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க மூலமா சில பெனிஃபிட்ஸ் வரும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தீர விசாரித்துதான் புதிய தொடர்புக்குள்ளேயோ, புதிய கான்ட்ராக்ட், புதிய அசோசியேஷனுக்குள்ள போகணும். குருவின் பார்வை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்ற கிரகத்தின் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஓவராலா சொல்ல போகணும்னா ஒரு கேம் சேஞ்சரான, உடல் உபாதைகளை நீக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்ல வெளியில வரக்கூடிய சிரத்தையான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு இதுவரை நம்ம செய்த டேமேஜ் கண்ட்ரோலை செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன ஒரு காரியங்களோ அதுல திடமா செய்து நம்மளுடைய மிஷன் விஷன்ங்கிறதை தெரிந்து தேவையற்ற செயல்களையும், தேவையற்ற செயல்பாடுகளையும், தேவையற்ற பொருள் விரயங்களையும் தவிர்த்து போக்கஸ்டா வாழக்கூடிய அமைப்புக்குள்ள நாம கடகராசிக்காரங்க வராங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நம்மளுடைய 18 வருட சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையிலான அனுபவத்தை யூஸ் பண்ணி எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க கடகராசியா இருந்தா ஆயிலி நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, அல்லது புனர்பூச நட்சத்திரம் கடைசி பாதத்துல பிறந்தீங்களா அப்படிங்கறதெல்லாம் முழுசா ஆராய்ந்து
ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள்லாம் இப்போ நம்ம சொன்ன கோச்சார் அமைப்புல டிரான்சிட் அஸ்ட்ராலஜில எது மாதிரி அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கரெக்டான ஒரு அமைப்பா கொடுக்குது, எந்த நேரத்தில் நமக்கு டேர்னிங் பாயிண்ட் வருது, எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமா போகணும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், எந்த நேரத்தில் வந்து இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது, எப்போ வந்து குழந்தை விஷயங்கள், குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேர் எப்போ கிடைக்குது, எப்போ சுப விஷயங்கள் தடை நீங்குது, எப்போ திருமணம் வருது, இது மாதிரி கலப்பு திருமணம், காதல் திருமணம் விஷயங்களா இருந்தா எப்போ கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்கு, பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்குமா, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும், அது மாதிரி பல விஷயங்கள் வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நாம அதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து இதுல வந்து எப்படி ஒரு கடகராசிக்கு வந்து இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் செயல்படுதுங்கிறது அதையோட சேர்த்து நம்மளுடைய தசாபுக்திகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்குதலாகவும், ஒரு சுமாரான உங்களோட லக்னத்துக்கான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் போத் ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எந்த மாதிரி திசையில நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, வேலை வாய்ப்பு, தொழில், படிப்பு, உயர் படிப்பு, குழந்தை பேரு, உடல்நல பிரச்சனைகள், கடன் தீர்வது, இது மாதிரி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிறதோ அதுக்கு வேணுங்கிற டைம்லைன்ஸ், என்னென்ன நேரத்தில் எது நடக்கக்கூடிய அமைப்பாக நமக்கு தெரிகிறத வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டு லேட் ஆயிட்டு இருக்கே, டிலே ஆயிட்டு இருக்கேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஆகாமல் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நாம வந்து அதோட பயனை எடுத்து அதோட கிளாரிட்டியை எடுத்து வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை பெற்று உத்வேகம் பெற்று கான்ஃபிடன்ஸ், கூல் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, அந்த கூல் கான்ஃபிடன்ஸை பெற்று நம்மளை பற்றி நாமளே அறிந்து கொண்டு தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற டைம் வேஸ்ட், சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்ம பலன் என்ன சொல்லுது, நம்ம கிரகங்கள் எப்படி இருக்கு, எந்த கிரகம் எது மாறி காமிக்குது, எந்த லைன்ல போனா நம்ம ஜெயிக்கலாம், எந்த லைன்ல போனா நம்ம பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு டிராவலருக்கு வந்து போகும் சேரும் இடத்தை காமிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம போய் சேரும் இடத்துக்கு எந்த நேரங்கள் எந்த மாதிரி திசைகள் அப்படிங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தை யூஸ் பண்ணி ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் எது மாதிரி அமைப்புகள் இருக்கு, 27 நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறது, கோச்சாரத்திலும் உங்களுடைய சுய ஜாதகத்திலும் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் தீர ஆராய்ந்து அதற்கு தகுந்த மாதிரி ஜோதிட ஆலோசனை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு திட்டத்துகளையும் நீங்க ஒரு ஒரு செயல்பாடுகளையும் நீங்க திட்டம் போட்டு செஞ்சீங்கன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.